அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலானுடைய 23வது தராவீஹுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்மளுடைய ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையில நம்ம அமர்ந்திருக்கிறோம். 23 அந்த ஒற்றைப்படையில இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல கடைசி 10 தேடிக்கொள்ளுங்கள், அதிலும் முக்கியமாக ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையின் காரணமாக 23 ஒற்றைப்படையை நல்ல முறையில இன்ஷா அல்லாஹ் இரவை நம்மளுடைய இபாதத்தை கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 3வது 10 அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அழகான துவா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நாரி வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நார், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, வ அத்கில்னல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் எங்களை நுழைவிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நரக விடுதலையை பெற்று தரக்கூடிய ஒரு அழகான துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நரகம், சொர்க்கம், நரகத்தை முழுமையாக நம்பக்கூடிய முக்மீன்கள் தான் நாம். எப்படி விதியை நம்புகிறோமோ, எப்படி அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்புகிறோமோ, எப்படி தூதரை, வேதங்களை, மலக்குமார்களை எல்லாம் நம்புகிறோமோ, அதே போல சொர்க்கம் நரகம் உண்டு என்று நம்பக்கூடிய நம்ம சுன்னத் வல் ஜமா, அதாவது சுன்னத்துடைய அந்த அக்கீதாவே அதுதான், கொள்கையே அதுதான். அல் ஜன்னத்து வன் நாரு ஹக்குன், சொர்க்கமும் நரகமும் உண்டு என்பதை முக்மீன்களாகிய நாம் நம்ப வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா மறுமையில இரண்டையுமே நிரந்தரமாக்கி வச்சிருக்கா. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு அர்-ரஹ்மான் சூரா ஓதுனம் இல்லையா, குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், எல்லாம் அழிந்துவிடும் அந்த ரஹ்மானுடைய திருமுகத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ரஹ்மானுடைய சூறாவுல நமக்கு சொல்லி காட்டிட்டான். அதனால நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா மறுமையில் 2 நிரந்தரமானது. அதை இந்த உலகத்திலே நமக்கு சொல்லி காட்டிட்டான். எங்கெல்லாம் சொர்க்கத்துடைய வசனங்கள் வருகிறதோ ஹாலிதீன ஃபீஹா, எங்கெல்லாம் நரகத்துடைய வசனங்கள் வருகிறதோ அதே போல ஹாலிதீன ஃபீஹா. யார் சொர்க்கத்திற்குள் நுழைந்தார்களோ அவர்களும் நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்களுக்கு மரணமே கிடையாது. அதே போல அல்லாஹ் முடிவெடுத்து கடைசி கட்டமாக நரகத்திற்கு தான் உரியவன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து விட்டால் மஆதல்லாஹ், அதிலும் மரணமே கிடையாது, வாழ்வும் கிடையாது. சோ நரகத்துல வாழ்வும் கிடையாது, மரணமும் கிடையாது. அதனால தான் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவிகள் அவர்களுடைய அந்த நரக காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இப்படி கேட்பாங்க, ஓ மாலிக்கே, உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா? ஒரு நாள் 1 மணி நேரம் இந்த நரகத்துடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றக்கூடாதா? அல்லாஹ்விடத்துல நீ முறையிடக்கூடாதா என்று சொல்லியிருந்தும் மாலிக்குக்கு காதும் கேட்காது. அவர்களுடைய உள்ளத்தில் இரக்கம் என்கின்ற குணத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். எந்த அளவுக்கு அப்படின்னா, மிஅராஜ் பயணத்துல ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த அத்துணை நபிமார்களும் அத்துணை மலக்குமார்களும் சந்தோஷப்பட்ட அந்த தருணத்தில் கூட மாலிக் அவர்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பும் கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. ஜிப்ரீல், இது என்ன மாலிக், எல்லா நபிமார்களும் என்னை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே, ஆனா இந்த மாலிக்கு மட்டும் ஏன் சிரிப்பே இல்லை, ஏன் முக மலர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தூதரே, எப்பொழுது நரகத்தை அல்லாஹ் படைத்தானோ, எப்பொழுது நரகத்திற்கு காவலாளியாக நீ இருந்து கொள் என்று நியமித்தானோ அப்பொழுதில் இருந்து மாலிக் சிரித்ததை நான் பார்த்தது கூட கிடையாது. சுபஹானல்லாஹ். அந்த அளவிற்கு நரகத்துடைய கோரமான ஒன்றை அல்லாஹு தாலா தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். சுபஹானல்லாஹ். இப்படி நம்ம சொர்க்கத்தை எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத, எந்த ஒரு காதும் கேட்டிடாத என்று கற்பனை செய்யாமல் இருக்க முடியுமோ, அதே போல் நரகத்திலே நம்மளால என்ன செய்ய முடியாது, கற்பனை செய்யவே முடியாது. அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், அதனுடைய நிறம் எதையுமே நம்மளால் கற்பனை செய்யவே முடியாது. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோகமா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வர்றாங்க. ஜிப்ரீலே, எப்பொழுதுமே உங்களுடைய முகம் ஒரு மலர்ச்சியா இருக்குமே, எதனால உங்களுடைய சோகம், எதனால அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்று அல்லாஹு தாலா நரகத்தை மூட்டுங்கள், எரிமூட்டுங்கள் என்று சொல்லி அந்த ஜபானியாக்கள் இடத்தில் அல்லாஹ் உத்தரவிட்டான். யார் அந்த ஜபானியாக்கள்? குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்றான், ஜபானியாக்கள் 7 பேர். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நரகத்தை எரிமூட்டி கொண்டே இருக்க வேண்டும். நரகத்தை என்ன செய்யணும், அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நரகத்தை மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும், எரிமூட்டணும். நமக்கு ஒரு முதலாளி ஒரு வேலையை கொடுத்துட்டா எவ்வளவு உற்சாகமா செய்வோம். அது போல அந்த எஜமானன் கொடுத்த வேலையை அந்த ஜபானியாக்கள் ஆர்ப்பாட்டத்தோடு என்ன செய்வாங்களா, அப்படியே கோலாகலமா கொண்டாடி கொண்டு அந்த நரகத்தை எரிமூட்டி கொண்டே இருப்பார்கள். 1000 வருஷம் எரிமூட்டி அந்த நரகம் வெண்மையாக மாறுகிறது. இன்னும் 1000 வருஷம் எரித்து அந்த நரகம்
செந்நிறமாக சிவப்பு நிறமாக மாறுகிறது. இன்னும் 1000 வருஷம் எரிமூட்டி அல்லாஹுடைய தூதரே அந்த நரகம் கருநிறமாக மாறுகிறது. நரகம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது நெருப்பு. இந்த உலகத்துல நெருப்பு 2 வகையா நமக்கு பயன்படுத்தப்படும். ஒண்ணு சமைக்கிறதுக்கு, இன்னொன்னு மற்ற பொருட்களை எரிப்பதற்கு. ஆனால் நரகத்துடைய நெருப்பை சமைக்க முடியாது, எரிப்பதற்கும் கரிப்பதற்கும் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அந்த நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். நரகத்தில் நுழையக்கூடியவர்கள் 2 வகையினர். ஒன்று காஃபிர்கள். அந்த காஃபிர்கள் நுழைந்தால் என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே முடியாது. அவர்களுக்கு வாழ்வும் கிடையாது, மரணமும் கிடையாது, மன்னிப்பும் கிடையாது, ஷஃபாஅத்தும் கிடையாது. அவர்கள்தான் பெரும் நஷ்டத்திற்குரியவர்கள் அப்படிங்கறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இரண்டாவது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பாவிகள். நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் அல்லாஹு தஆலா தவறுக்காக என்ன செய்வான், கொஞ்ச நாள் நரகத்துல என்ன செஞ்சிருவான், போட்டுருவான். அதுல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுதான், அந்த பாவிகள் கொஞ்சம் நரகத்துடைய வேதனை சுவைப்பாங்கன்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. நரகத்துடைய ஓல சப்தம் அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஜாசியா, சூரத்து ஜாசியாவை எடுத்து படிச்சு பாருங்க. நரகத்தை அல்லாஹு தஆலா 70,000 முழம் சங்கிகளை கொண்டு இழுத்து வரும் பொழுது நபிமார்களிலிருந்து நம்மை போல பாவிகள் வரைக்கும் ஜாசியாவாகத்தான் நிற்போம். ஜாசியா என்றால் முழந்தாள் இடுதல். முழந்தாளிட்டு அந்த நரகத்துடைய வெப்பத்தையும் அந்த நரகத்துடைய கோரத்தையும் பார்த்து பயந்து நம்மை அறியாமலேயே நம்மளுடைய கால்கள் முட்டுக்கால் போடப்படும். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா 3000 வருடங்களாக அந்த நரகத்தை மூட்டி இருளாக ஆக்கிவிட்டான் நபியே. அதனால் அதை பார்த்து என்னுடைய முகங்கள் வாடிவிட்டது. ஜிப்ரீலே, உங்களுடைய முகம் வாடுவதற்கு காரணம் என்ன? நாங்கள் பாவம் செய்பவர்கள், மனிதர்கள், எங்களுக்கு சொர்க்கம் நரகம் உண்டு. நீ மலக்குமார்களுடைய தலைவர், அல்லாஹுடைய தூதர், என்னை போன்று 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கு வகி கொண்டு வரக்கூடிய வேலையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா? சுபஹான் அல்லாஹ். அதனால் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தூதரை நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்னை போன்று மலக்காக இருந்தவன் தான் இப்லீஸ். அவன் ரஜீமாக்கப்படவில்லையா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரஜீம் என்றால் விரட்டப்பட்டவனாக ஆக்கப்படவில்லையா? என்னை போன்று மலக்குமார்களாக இருந்தவர்கள் தான் ஹாரூத் மாரூத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, ஒரு பெண்ணுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக மலக்குமார்கள் பாவம் செய்யக்கூடிய அளவிற்கு செய்யப்பட்டு கியாமத் நாள் வரைக்கும் தலைகளாக தொங்க விட்டு கொண்டிருக்கிறான் அல்லவா அல்லாஹ். அதனால் நான் பயப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறாங்க. அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்யறாங்க, அழுகிறாங்க. இப்படி 2 பேரும் அழுகைகளை நரகத்தை கொண்டு நினைத்து நினைத்து அழக்கூடிய மனிதர்கள். மலக்குமாரின் தலைவர், உலகத்தின் தலைவர். நாமெல்லாம் ஒரு நாள் கூட நரகத்தை நினைச்சு என்னைக்காவது அழுதுருக்கோமா? அல்லாஹுடைய தூதரின் சஹாபாக்களுக்கு அந்தத்துக்கு முன்னார் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஒத்த வார்த்தை போதும். இவ்வளவு விளக்கங்கள், இவ்வளவு நேரம் இப்படி இவ்வளவு சொன்னோம் இல்லையா? இந்த விளக்கங்கள்லாம் தேவையே கிடையாது. நரகத்தை நீங்க அஞ்சிக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி, எப்படி நம்ம தண்ணீருடைய உலைகள் கொதிக்குமோ அந்த சப்தம் போல குலுங்குகின்ற சப்தமும் குமுறுகின்ற சப்தமும் கேட்குமா? சுப்ஹானல்லாஹ். ஆனால் நாமெல்லாம் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், எப்படியோ நாளைக்கு மரணமானா அப்படியே சொர்க்கத்துடைய வாசல்ல நிக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய 30 கடைசி 10 முழுவதும் அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னாரி வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் கட்டாயம் கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. அதுல ஒரு அழகான ஹதீஸை சொல்லி முடிச்சிருவோம். யார் ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 7 முறை, நல்ல கவனிங்க, 3 முறை அல்லது 7 முறை நரகத்தை கொண்டு பாதுகாவல் தேடுகிறார்களோ, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் என்கின்ற வார்த்தையை மட்டும் 3 அல்லது 7 முறை சொல்கிறார்களோ, அந்த நரகம் சொல்லுமாம், யா அல்லாஹ், எனக்குள் நுழைவதற்கு இவனுக்கு விருப்பம் இல்லை, இவனை சேர்ப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் இவனை என்ன செஞ்சுக்கோ, என்னிடத்துல நீ சேர்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நரகம் என்ன செய்ய, அல்லாஹ்விடத்துல முறையிடும். அதே போல சொர்க்கத்துல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ், சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு 3 முறையோ அல்லது 7 முறையோ கேட்டோமே ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கம் அல்லாஹ்விடத்துல சொல்லுமா, யா அல்லாஹ், என்னில் நுழைவதற்கு இந்த மனிதனுக்கு எவ்வளவு விருப்பம், அதனால் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு நானும் விரும்புகிறேன், நீ என்ன செய், எனக்குள் நுழைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கம் நம்மளை வந்து விரும்பக்கூடியதாக இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 7 முறை நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுவோம். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வல்ல ரஹ்மான் இந்த கடைசி 10 நம் அனைவருக்கும் நரக விடுதலை தந்து சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாக்கு உண்மை. அது மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். எப்படி இந்த உம்மத்தினர்களுடைய ஒரு மனிதர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கையெல்லாம் பாடுபட்டார்களோ, அதே போல் அல்லாஹுக்கும் அதுதான் விருப்பம்.
அல்லாவுக்கும் இந்த அடியார்களை நரகத்துல போடணும்னு அவன் ஒரு நாளும் விரும்பினதே கிடையாது. அதனால தான் நரகத்துல இருந்து கூட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பாவி அல்லாஹ் வெளியேற்றிடுவான். ஏதாவது ஒரு மனிதரை சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றது நம்ம பார்த்திருக்கோமா? கிடையாது. அதனால சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய இரக்கம் அவ்வளவு இரக்கமாக இருக்குது. அல்லாஹ்விடத்துல கேட்டு நாம் தான் பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நரக விடுதலை தருவானாக. ஆமீன். அகுல் கலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا انك انت السميع العليم. ربنا تقبل دعانا انك انت السميع العليم. ربنا تقبل عملنا انك انت السميع العليم. ربنا تقبل ركوعنا انك انت السميع العليم. ربنا تقبل سجودنا انك انت السميع العليم. ربنا تقبل صيامنا انك انت السميع العليم. ربنا تقبل صلاتنا انك انت السميع العليم. ربنا تقبل قراءتنا انك انت السميع العليم. وتب علينا انك انت التواب الرحيم. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وندخلنا الجنة مع الأبرار. يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام برحمتك يا أرحم الراحمين. برحمتك يا أرحم الراحمين. برحمتك يا أرحم الراحمين. آمين 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 والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.